தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணிமேகலையில பார்ட் 2 வந்து பார்க்கலாம். மணிமேகலையில 2வது பாகம் வந்து பார்க்கலாங்க. நேற்றைய வகுப்புல என்ன பார்த்திருப்போம்? மணிமேகலையில பார்ட் 1 வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து மணிமேகலை பார்ட் 2 வந்து அப்படி பார்க்கலாம். மணிமேகலை நிறைய விஷயங்கள் வந்து இதில் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து விழாவரை காதை அப்படிங்கிற காதையில 30 காதை பார்த்திருப்போம்ல. இதுல விழாவரை காதை அப்படின்னு ஒரு காதை, அந்த காதையில தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. விழாவரை காதை அப்படின்னா என்ன? இந்திர விழாவை கொண்டாட போறத முரசறைஞ்சு சொல்றது. அதாவது முரசறைவன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு, இப்ப முரசறைஞ்சு சொல்றாரு. என்னது? இந்திர விழா கொண்டாடுறது. சரிங்க, இந்திர விழானா என்னங்க? இந்திர விழானா என்னங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி சொல்றேன்னா, நம்ம மணிமேகலையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்திர விழா வந்து முதலா கொண்டாடுறவர் தூங்கி எயில் எறிந்த தொடிதோட் செம்பியன். யாருங்க? இந்திர விழாவை முதலா கொண்டாடினவர் யாரு? தூங்கி எயில் எறிந்த தொடிதோட் செம்பியன் அப்படின்னு ஒருவர் உண்டு. அவரை பத்தி படிச்சிருப்பீங்கல்ல. தூங்கியில் இருந்த தொடிதோட் செம்பியன். தூங்கியில் இருந்த தொடிதோட் செம்பியன். இவர் தான் இந்திர விழாவை முதலா கொண்டாடுறாரு. எங்க? பூம்புகார்ல முதலா கொண்டாடுறாரு. இவர் பேருக்கு காரணம் இல்ல. தூங்கு எயில் எரிந்த தொடிதோட் செம்பியன்னு சொல்லுவாங்க. தூங்குனா தொங்குறது, எயில் அப்படின்னு சொன்னா மதில் சுவர், எரிந்தன்னா உடைச்சது. அந்தரத்தில் தொங்கிய மதில் சுவர்களை உடைத்தவர் தான் யாரு? இந்த செம்பியன். அதான் தோங்கு எயில் எறிந்து தொடிதோட் செம்பியன் அப்படின்னு சொல்லுவோம். இவரை பத்தி சிலப்பதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் சொல்லப்படக்கூடியது. இந்த தூங்கு எயில் எறிந்த தொடிதோட் செம்பியன் ஒரு முறை அகத்தியரை பார்த்து கேட்கிறாரு. ஊர் வந்து கொஞ்சம் மழை இல்லாம இதெல்லாம் இருக்கு, வளம் குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்குறது. அகத்தியரோட அறிவுரையின்படிதான் இந்திர விழா கொண்டாடப்படுது. அகத்தியர் சொல்றாரு, தூங்கியில இருந்து தொடிதோட் செம்பியனே, இவங்க ஊர்ல என்ன பண்ண இந்திர விழாவை கொண்டாடு. இந்திர விழா கொண்டாடும் போது இந்திரனுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்பட்டு உங்க ஊர் வந்து வளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்திர விழா கொண்டாடலாம் என்ன ஆகுங்க அப்படின்னு பார்த்தோம். இந்திர விழா கொண்டாடல அப்படின்னு சொன்னா, இப்போ பூம்புகார் நகரத்தை சுத்தி நிறைய பூதங்கள் பத்தி எல்லாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து நாளங்காடி பூதம் அப்படின்னு இருக்கு. நாள் அங்காடி பூதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூதம் வந்து முசுகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ மன்னனை காப்பாத்திச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இந்திர விழா கொண்டாடல, அதுக்கு சரியான இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நாளங்காடி அப்படிங்கிற பூதம் வந்து தன்னுடைய அந்த சிவந்த நாக்கை நீட்டி இந்த ஊரையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இன்னொரு நல்ல பூதம் ஒண்ணு இருக்கு, சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு கூட பார்த்துருந்தோம் இல்லையா? அதான் சதுக்க பூதம். சரியா? அந்த சதுக்க பூதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சதுக்க பூதம் ஊரை விட்டு போயிடும். கெட்டவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய சதுக்க பூதம் ஊரை விட்டு போயிடும். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, மழை இல்லாம போறது, இந்திர விழா கொண்டாடலாம் இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் அகத்தியர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? இந்த தூங்கி எழுந்த தொழில்நுட்ப செம்பியன்ட்ட சொல்லுவாரு. அவர் தான் இந்திர விழா நடத்துறாரு. அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்திர விழா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சில பாடல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திர விழா நடக்கும்போது இந்த ஊர் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. கரிகால சோழன் இமயத்தை நோக்கி படையெடுத்து போனார்ல. கரிகால சோழன் இமயமலை நோக்கி படையெடுத்து போய் இமயத்துல புலிக்கொடி நட்டிட்டு வந்தாரு. கரிகால சோழனுடைய மருமகன் இமயவரம்பன் இமயமலையில வில்கொடி நட்டியிருப்பாரு. கரிகாலன் புலிக்கொடி நட்டுறாரு இல்லையா? அப்படி இமயவரம்பன் வந்து கரிகால சோழன் வந்து படையெடுத்து போகும்போது சோழ நாடே காலி ஆயிடுச்சான். ஏன்னா சோழ நாட்டுல இருக்க வீரர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னா கரிகால சோழன் பின்னாடி போயிட்டாங்க. அது மாதிரி இப்ப இந்திர விழா கொண்டாடும் போது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பூமிக்கு வந்துட்டாங்க. இந்திரலோகம் வெறிச்சோடி இருக்குங்கிறாங்க. இந்திரலோகம் மீன்ஸ் அதாவது தேவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அமராவதி அப்படிங்கிற ஒரு நகரம். தேவர்கள் இருக்கக்கூடிய ஊர் என்னங்க? அமராவதி. அந்த அமராவதி நகரம் வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரிகால சோழன் கரிகால் மாவளத்தான் இமயம் நோக்கி படையெடுத்து போகும்போது எப்படி பூம்புகார் வெறுமையா இருந்துச்சோ, இந்த மாதிரி இந்திர விழா பார்க்க எல்லாரும் வந்துட்டதுனால அமராவதி நகரம் அவன் வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த இந்திர விழா அப்படிங்கிறது எங்க இருந்துலாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா?
இந்த மாதிரி இந்திர விழா பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம புக்லயே வந்து தேவையான அளவு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இடையில ஒரு 4-5 லைன் வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தேவையானது மட்டும் தான் நம்ம இதுல பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்திர விழா வந்து எங்க கொண்டாட போறோம் அப்படின்னா பூம்புகார்ல கொண்டாட போறோம். இந்த இந்திர விழாவை எப்படிலாம் கொண்டாடணும், இந்திர விழா கொண்டாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முரசறைவோம். முரசறைவுன்னா யாரு? டும் 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 தண்டோரா போடுற மாதிரி சொல்லுவாங்களே, யானை மேல உட்காந்து முரசறைவி சொல்றாங்க. ஏன் சோ அப்ப பாப்பா இந்திர விழா ஸ்டார்டிங்ல இருந்து பாப்பா முதல்ல இருந்து. மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடு எனும் இத்திரம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமயக்கணக்கரும் தந்துரை போகிய சமயக்கணக்கரும் அகலாராகி கரந்துரி எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேர் ஆயமும் வந்தொருங்கு குழியை வான்பதி தன்னுள். படிக்கலாமாங்க? மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடியனும் இத்திரம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமயக்கணக்கரும் தந்துரை போகிய அமையக்கணக்கரும் அகலாராகி கரந்துரைவிய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் வந்தொருங்கு குழி தன் வான்பதி தன். இந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. முரசரே வர்றாரு. முரசரே ரொம்ப சொல்றாரு, இந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கீங்க நீங்க எல்லாம் நான் சொல்றது கவனிங்க அப்படின்னு. இந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கிறா பூம்புகாருக்குள்ள அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ங்க மெய்த்திரம், மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடு. இது என்னன்னா அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லுவோம் இல்லையா, அதான் சொல்றாங்க. அறம்பொருள் இன்பம் வீடு. அறம்னா என்னங்க? நல்ல செயல். பொருள் சொன்னோம் இல்லையா, வாழ்க்கையை இம்மை மறுமைன்னு பிரிக்கிறோம். இன்னைக்கு வாழக்கூடியது நாளைக்கு வாழ, இந்த உலகம் விட்டு போய் இன்னொரு வாழ்க்கை. இம்மைக்கு தேவையான செல்வங்கள் என்ன? காசு, பணம், வீடு, செல்வம், நிலம், புலன், தங்கம், நகை, இதெல்லாம் வந்து இம்மைக்கு தேவையான பொருள். மறுமைக்கு என்ன? நம்ம இந்த வாழ்வை முடிச்சு அடுத்து போகும்போது ஒரு சொர்க்கம், இறைவனுடைய பாதம், இறைவனோட அடி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு நம்பிக்கை இல்லையா. அப்படி சொல்லும் போது அங்க நமக்கு தேவையான புண்ணியம். அப்ப நல்ல செயல்களை செய்யணும். அறம். பொருள்னா என்ன? நல்ல வழியில பொருள் ஈட்டி வைக்கணும். இம்மைக்கு தேவையானது, மறுமைக்கு தேவையானது. இன்பம், சந்தோஷமா இருக்குது, நிம்மதியா இருக்குது. வீடு முக்தி, அதான் சொல்றாங்க. மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடு அறம்பொருள் இன்பம். இந்த நாளையும் நல்லபடியா சொல்லக்கூடிய இத்திறன் தத்தம் இயல்பில் காட்டும். இத தங்களுடைய இயல்புல சொல்லி கொடுக்கக்கூடியவங்க யாரு? சமயக்கணக்கர். சமயக்கணக்கர்னா யாரு? சமய அறிஞர்கள். தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமயம் சார்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய சமய கணக்கர்கள் இங்க இருக்கிறீங்க. தந்துரை போகிய அமைய கணக்கர். அமைய கணக்கர்னா யாருங்க அப்படின்னா ஜோதிடர்கள். தங்களுடைய துறைகள்ல சிறந்து விளக்கக்கூடிய, காலத்தை கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள். ஓகேங்க. அப்ப அறம்பொருள் இன்பம் வீட்டை தான் சார்ந்தக்கூடிய சமயம் சார்ந்து சொல்லக்கூடிய சமய கணக்குகள், சமய அறிஞர்களும் தங்களோட துறையில திறமையானவர்களா இருக்கக்கூடிய தந்துரை போகிய அமைய கணக்கர் ஜோதிடர்களும் அகலாராகி காந்துரி எய்திய கடவுளாளரும், அதாவது புகார் நகரத்தை விட்டு போகாம புகார் நகரத்தை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்களும், புகார் நகரத்துல இருந்து இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே காவல் காத்துட்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களும், அதான் கரந்தொருங்கி எய்திய கடவுளாளரும், பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மக்களும். பாடை என்னன்னா பாஷை. நம்ம இலக்கணத்துல படிக்கலாங்க. தர்ப்பம் தர்ச்சமம்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறத அப்படி இங்க மாத்தி எழுது. விஷம்னா விடம், புஷ்பம்னா புட்பம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாஷைங்கிறத பாஷை அப்படிங்கிறத பாடையை மாற்றி எழுதியிருக்காங்க. சரிங்களாங்க. ஓகே. பறந்து ஒருங்கு ஈண்டிய, ஈண்டு அப்படின்னா இங்கு, இந்த பரந்த உலகத்துல இருந்து ஒருங்கிணைந்து ஒன்றாக இங்கு வந்து இருக்கக்கூடிய பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் தான் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மக்களும். ஐம்பெருங்குழுவும் என் பேர் ஆயம். அரசருக்கு உதவி செய்யக்கூடிய 8 பேர் கொண்ட குழு என் பேர் ஆயம். ஐம்பெருங்குழு, உங்களை கடைசியை பார்ப்போம் யாருன்னு. ஐம்பெருங்குழுவும் என் பேர் ஆயமும் பரந்தொருங்கு வந்தொருங்கு குழியை வான்பதி தன்னுள். வானத்திலிருந்து வந்து மக்களோட மக்களா இருக்கக்கூடிய தேவர்களும். சரியா, அவங்க நீங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கீங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு பூம்புகார் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா, இங்க யாரெல்லாம் இருக்கிறா? அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்ச சமய அறிஞர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய துறையில சிறந்தவர்களா இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா? பலமொழி பேசக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க. பூம்புகாரை விட்டு வெளியில போகாம பூம்புகாரை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இங்க இருக்கிறாங்க. அரசருக்கு உதவி பண்றதுக்கு 8 பேர் கொண்ட குழுவான என் பேராயம், 5 பேர் கொண்ட
குழுவான ஐம்பெருங்குழு திண்ணாரனுக்கு வந்தொரு கொழி வான்பதி தன்னுள் வானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் இங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் இந்திர விழா பத்தி போய் சொல்ல போறேன். இந்திர விழா நம்ம ஊர்ல கொண்டாட போறாங்க. சரியா, கொண்டாடிடுமா? இந்திர விழா கொண்டாடலாம் என்னென்ன பாதிப்புலாம் இருக்கு அப்படின்னு இடையில சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருக்கு. இப்ப நம்ம பாட்டை பார்க்கணும். எப்படி இந்திர விழா கொண்டாடணும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரி, கொண்டாடிடுமா? தோரண வீதியின் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம் பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பேன். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம் பாலிகைகளும் பாவை விளக்குடன் பலவும் பரப்பேன். பாவை விளக்கும் பலவுடன் பரப்பேன். தோரண வீதி, வீதிகள் ஃபுல்லா தோரணம் கட்டுங்க. இந்திர விழா கொண்டாட போறோம் இல்லையா? 28 நாள் இந்திர விழா கொண்டாட போறோம். ஊர் சூப்பரா இருக்கணும். ஊர் ஃபுல்லா தோரணம் கட்டுங்க. கட்டிக்குவோம். வீதி ஃபுல்லா தோரண வீதி. தோமரு குற்றமில்லா கோட்டி மன்றங்கள். சரிங்க, ஓகே. சில ஊர்ல கோட்டின்னு பைத்தியம் சொல்லுவாங்க, அப்படி இல்ல. சரியா? தோமரு கோட்டின்னு என்னங்க? குற்றமில்லா மண்டபங்கள். அதாவது குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஊர்ல நிறைய மண்டபம் கட்டி வச்சிருக்கீங்களா? மண்டபத்துல அலங்கரிங்க, வந்தவங்க தங்கட்டுமா இல்லையா? இல்லையா? பல ஊர்ல இருந்து வருவாங்கல்ல. ஓகே. தோரண வீதியும், வீதிகள் ஃபுல்லா தோரணத்தை கட்டுங்க. தோமரு கோட்டியும், குற்றம் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நிறைய மண்டபங்கள் கட்டி போட்டுருக்கோம் ஊர் ஃபுல்லா. வந்தவங்க எல்லாம் தங்கிட்டு போகணுமா இல்லையா? அடுத்து பூரண கும்பமும் பொலம் பாலிகைகளும். அந்த மாதிரி மண்டபங்கள்ல பூரண கும்பம், இந்த பூரண கும்பம் பார்த்துட்டு போலாங்க. இந்த மாதிரி என்னன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து இது ஒரு குடம். சரிங்க, சொம்பு சைஸ்ல ஒரு குடத்தை எடுத்து அது மேல ஒரு தேங்காய்லாம் வச்சுப்போம்லாங்க. தேங்காய்லாம் வச்சு இந்த பக்கம் இந்த மா இலை பரவாயில்ல வந்துருச்சு, ஓரளவுக்கு ஷேப். இந்த மாதிரி செஞ்சு பூரண கும்ப மரியாதை கொடுப்போம்ல. யாருக்கு அப்படின்னா அரசர்களுக்கு, இறைவர்களுக்கு தான் இந்த மாதிரி பூரண கும்ப மரியாதைலாம் கொடுக்கறது. சரிங்களா? அதான் சொல்றாங்க பூரண கும்பமும். சரியா? பூரண கும்பமும் பொலம் பாலிகைகளும். பொலம் பாலிகைனா தங்கத்தால் ஆன அலங்கார பொருட்கள், இதெல்லாம் அங்க வைங்க. அடுத்து பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமீன். மண்டபங்கள்ல பாவை விளக்கு. பாவை விளக்குனா பெண்கள் ஆரத்தி இருக்கக்கூடிய விளக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வைங்கிட்டாங்க. ஓகேங்க. தோரண வீதியும் தோமரு கோட்டியும், வீதிகளை தோரணம் கட்டுங்க. நம்ம ஊர்ல நிறைய மண்டபங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா கட்டி போட்டுருக்கோம்ல, அந்த மண்டபங்கள் இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணுங்க, பூரண கும்பத்தை ரெடியா வைங்க. தங்க அலங்காரங்கள் பண்ணி வைங்க. பாவை விளக்கு, பெண்கள் வச்சு விளக்கேத்தி வைங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து அரசர்கள் யாரும் வந்தாங்கன்னா பூரண கும்ப மரியாதை கொடுக்கணும். அடுத்து அவங்க ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணணுமா இல்லையா? அதுக்காக. சரிங்களா? அடுத்து வந்தவங்க தங்கிட்டு போறதுக்கு நம்ம ஊர்ல மண்டபங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன். ஓகே, பாருங்க. தோரண வீதியும் முடிச்சா காய்குலை கமுகு. கமுகுனா என்ன? பாக்கு மரம். நம்ம 9th புக்ல ஒரு 7-8 இடத்துல இருக்கும் இந்த பாக்கு மரம்னு. இந்த கமுகுனா பாக்கு மரம்னு. காய்குலை கமுகு. அந்த பாக்கு மரத்துல அந்த பாக்கு கொலை வந்துருக்கு பார்த்தீங்களா? பாலை வந்து அப்படி வெடிச்சு பூ சூப்பரா இருக்கும் இல்லையா? அந்த இதுதான். காய்குலை கமுகு வாழை வஞ்சி. வாழை மரத்தை நட்டு வைங்க. வாழை மரத்தை நட்டு வைங்க. அந்த இது வாசல்லாம் வாழை மரத்தை நட்டு வைங்க. அடுத்து காய்குலை கமுகு. அந்த இது சொன்னா பாக்கு மரத்துல அந்த பாலை வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா? தென்னம்பாளை மாதிரியே சூப்பரா இருக்கும். அந்த பூவெல்லாம் கொண்டு கட்டி வைங்க. வஞ்சி, பூக்கொடி, வள்ளிகள், இதெல்லாம் வஞ்சி கொடி, பூக்கொடிகள், எங்கெல்லாம் அழகழகான பூக்கொடிகள்லாம் இருக்கோ கொண்டு வந்து நடுங்க. கரும்பும், கரும்பெல்லாம் வீட்டு முன்னாடி நட்டு வச்சிருங்க. சரிங்க, ஓகே. கரும்பெல்லாம் வீட்டு முன்னாடி நட்டு வைங்க. எப்படி வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறோம்? வாழை மரத்தை நட்டு வைங்க. அடுத்தது இந்த கமுகு, பாக்கு மரத்துலயே பாக்கு மரத்துல இருந்து அதெல்லாம் கொண்டு வந்து வைங்க. அடுத்து பூக்கள், பூக்கொடிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. கரும்பு இருந்தா கரும்பையும் கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வைங்க. சரியா? பத்தி வேதியை பசும்பொன் தோணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன். பத்தி வேதியை பசும்பொன் தோணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன். சூப்பரான ஒரு வைங்க. பத்தி வேதிகை, வேதி என திண்ணை. பத்தி வேதிகை அந்த லைன்ல பாருங்களேன். பத்தி வேதிகைன்னு என்ன? வீட்டின் ஒரு பகுதி. ஒரு வீடு வந்து 4 ரூம் 5 ரூம் இருக்குன்னா முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? 4 ரூம் 5 ரூம் சொல்ல மாட்டாங்க. 4 பத்தி வீடு 5 பத்தி வீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிங்க. வீட்டோட பகுதி நம்ம ரூம்னு சொல்றது முன்னாடி பத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திண்ணை எப்படி இருக்கும் வீட்டுல? இதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பேசுற மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு காலத்துல திண்ணைங்கிறது வீட்டோட ஒரு ரூம் மாதிரி வெளியே இருக்கும். வீட்டோட ஒரு பகுதியாகவே வீட்டுல ஒரு ரூம் சைஸ்க்கு வெளியில இருக்கும். மேல வந்து ஓடு எல்லாம் போட்டிருப்போம். அப்ப வந்தவங்க தங்குறாங்க.
இரவு நேரத்துல அந்த பக்கமா நடந்து போறாங்க, நைட்டு ஸ்டே பண்றதுக்கா இருக்கலாம், ஒருத்தங்க 2 பேரும் வந்து அதில் படுத்து தூங்கி எழுந்து போறதா இருக்கலாம். இவ்வளவு பெரிய இது வச்சிருந்தோம் இல்லையா? பத்தி வேதிகை வீட்டுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த திண்ணையில பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன். அங்க இருக்கக்கூடிய தூண்கள்லாம் என்ன பண்ணணுமா? முத்து மாலைகளை தொங்க விடுங்க. ஏன்னா இந்திர விழா பார்க்க 4 பேர் வருவாங்க, நம்ம வீட்டுல தங்கிட்டு போட்டுமே. நம்ம ஊருக்கு பல ஊர்ல இருந்து வருவாங்க, வந்து தங்கிட்டு போட்டுமே. விருந்தவங்களை பாருங்க, கரெக்டா காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த பாட்டுல. பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன். சரியா? பாட்டை மறக்கக்கூடாது, அப்படியே இமேஜின் பண்ணிருந்துங்க. சரியா? அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டா மறக்கவே மறக்காது. சரியா? இப்ப இந்திர விழா கொண்டாட போறோம், பூம்புகார்ல நம்ம தான் இருக்கோம். சரியா? நம்ம ஊருக்குள்ள இப்ப முறை சரைஞ்சு சொல்றாங்க, இந்திர விழா வந்துருச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு. வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம், பூ மரங்கள், அடுத்து இந்த பாக்கு மரத்து இது பாலை, அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் கட்டியாச்சு. அந்த வீட்டு திண்ணையெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, வந்தவங்க தங்கிட்டு போங்கன்னு. வீட்டுல அங்கங்க கல் மண்டபங்கள் இருக்கு ஊருக்குள்ள, அந்த மண்டபங்களெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு, வந்தவங்களெல்லாம் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஊரே ஜெகஜோதியா இருக்கு. அப்படியே இமேஜின் பண்ணிடுவோம். அடுத்துங்க, பிழவுமலி மூதூர் மண் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் காழ்மூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின். 4 விருப்பமும். பிழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின். பிழவுமலின விழவுனா விழா, பிழவுமலினா விழாக்கள் மலிந்த, விழாக்கள் நிறைந்த. விழாக்கள் நிறைந்த, அடிக்கடி விழாக்கள் நடக்கக்கூடிய மூதூர். மூதூர்னா பழமையான ஊர், பண்பு தொகை. ஓகேவா? வீதியும் மன்றமும், அதாவது நம்ம ஊர்ல எப்பவுமே விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஊரு நம்ம ஊரு பூம்புகார். நம்மளோட இப்படிப்பட்ட பழமையான ஊரான ஊர் இருக்கு இல்லையா? இங்க வீதியும் மன்றமும். வீதினா என்ன? தெருக்கள். தெருக்கள்லையும் மன்றம், மண்டபங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி பழைய மண்ணெல்லாம் மாத்திட்டு புதுவா மண்ணு கொடுங்க. நான் ரொம்ப நாளா மண்ணு கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறுகி போய் இல்லைன்னா சேரு சகதி அப்படிலாம் இருக்கு இல்லையா? வெளியூர்ல இருந்து ஆள் வர்றாங்க, புது மண்ணெல்லாம் போடு, நம்ம ஊர்ல இந்திர விழா கொண்டாட போறோம். சரிங்க? ஓகே. பிழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் பரப்புமின் புதுமணல், சரி, பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின், பரப்பிடுவோம். ஓகே. கதலிகை கொடியும் காழ்வூன்று விலோதமும். கதலிகை கொடியும், கதலிகை கொடினா என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழா இதுன்னு வச்சுக்கோங்க, நீளமா ஒரு சணல் எடுத்து அந்த சணல்ல என்ன பண்ணுவோம்? கலர் கலரா கொடி கட்டுவோம்ல, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஷேப்ல வெட்டி கலர் கலரா சொல்லுவாங்க, பச்சை சிவப்பு மஞ்சள் போட்டு கலர் கலரா. இப்படி பல வண்ணங்களால் ஆன கொடியை தான் என்ன சொல்றாங்க? கதலிகை கொடின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப தெருக்கள் என்ன பண்ணுங்க? கதலிகை கொடியை கட்டுங்க, வீட்டு வாசல கட்டுங்க, அப்பதான் தெரியும் இல்லையா? சரி. கதலிகை கொடி. காழ்வூன்று விலோதம். காழ்வூன்று உதலம் விலோதம் அப்படின்னு சொன்னா, விலோதம் துணியால் ஆன கொடி. துணியாலான கொடி. சரிங்க? அப்போ துணியாலான கொடினா என்ன? ஒரு கம்பு வச்சு இந்த அரசியல் மீட்டிங் எல்லாம் கட்டுவோம்ல, கலர் கலரா கொடி, அந்த மாதிரி. அங்க அந்த மாதிரி கொடி இல்ல, இதுல வந்து அப்படி ஏதோ ஒரே கலர். சரியா? அது மாதிரி ஒரு அழகான கொடியை என்ன சொல்லியிருக்காங்க? கதலிகை கொடியும் காழ்வூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன். மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன். மதலைனா தூண். மாடம்னா வீட்டோடைய ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொல்லல, அந்த மாதிரி மாடம். ஓகேங்க? வீட்டோட அடுக்குகள். அப்போ ஒவ்வொரு இதுலயுமே என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இந்த மாதிரி கலர் கலர் கொடியை கட்டி விடுங்க. வீட்டு வாசல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய தூண்கள்ல என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரே கொடி இருக்கு இல்லையா? கால் ஊன்று விலோதம், இந்த மாதிரி துணியாலான பெரிய கொடியெல்லாம் கட்டி விடுங்க. அப்படியே அழகா அங்கங்க பறக்கட்டும். வீட்டு முன்னாடி கொடியை நட்டி வைங்க, அப்படியே தோரணம் கட்டின மாதிரி கொட்டி வச்சுங்க. அடுத்துங்க, தன்மணல் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துவீன். தன்மணல் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிந்தீர் பொருந்துவீன். ஓகே, பாருங்க. தன்மணல் பந்தல். தன்மணல் என்ன? குளிர்ந்த மண். குளிர்ந்த மண். பந்தல், அதாவது ஊருக்குள்ள பந்தல்லாம் போட்டிருப்பாங்களே, முக்கியமான இடத்துல பந்தல்லாம் போட்டாச்சு. கீழே வந்து அப்படி மண் எல்லாம் போட்டு, ஆத்து மணலோ கடல் மண்ணோ அந்த மாதிரி மண்ணை போட்டு பந்தல் போட்டாச்சு. வெளியூர்ல இருந்து வந்தவங்க தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியூர்ல இருந்து தங்கட்டுங்கிறீங்க. அப்ப எவ்வளவு பேர் தான் வராங்க அப்படின்னா, இந்திர விழானா வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களே மாறுவேஷம் போட்டு மக்களோட சுத்துவாங்க. பக்கத்து நாட்டு அரசர்கள், இளவரசர்கள், ஒற்றர்கள், தூதர்கள், இப்படி சொல்லி நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஊரு. இப்ப நம்ம ஊருக்கு வரும்போது, அது சரியில்லைங்க, தங்க இடம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுங்க, உங்க வீட்டையே அலங்காரம் பண்ணிங்க, வேணா வந்து தங்கிட்டு போட்டுவேன் அப்படிங்கிறாங்க. ஓகே. தன்மணல் பந்தலும் தாழ்தரு பொதியிலும்.
தன்மணல், குளிர்ந்த மண் நிரப்பப்பட்ட பந்தலுக்கு கீழே, பந்தல் போட்டு கீழே மண்ணெல்லாம் போட்டுக்கல, அந்த இடத்துல மக்கள்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. தாழ்தரு பொதியிலும், தாழ்தரு பொதினா மரம், ஒரு பெரிய மரம் கீழே வரைக்கும் படர்ந்துருக்கும். அது போல ஒரு பெரிய மரம் வந்து கீழே வரைக்கும் படர்ந்துருக்கும். அதுல வந்து அப்படி கீழே ஒவ்வொரு பூக்கள்லாம் விழுந்திருக்கும். எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம இந்த திருவிழா சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் திருவிழா எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய மரம் கீழே வரைக்கும் படர்ந்துருக்கும். அந்த மரத்துக்கு உள்ள எல்லாம் நீட்டா இருக்கும். அப்ப அது உள்ள போய் ஸ்டே பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. சரியா, தாழ்தரு பொதியிலும். இப்படிப்பட்ட இடத்துல புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துவீன். நான் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க போங்க, ஒரு சொற்பொழிவு சர்மம் நடத்துங்க. அங்க போய் நின்றுட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி வச்சு அங்க நின்றுக்கோங்க. 4 நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க. புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துவீன். உங்களுக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. மக 400 புறநானூறுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி 4 விஷயத்தை படிச்சு போய் சொல்ல வேண்டியதானே, என்னங்க? அது மாதிரி சொல்லுங்க. இந்த காலத்துல இருந்த இலக்கியங்களை வச்சு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சவங்க போங்க, போய் சொற்பொழிவு நடத்துங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க 4 விஷயத்தை கவனிச்சுட்டு போட்டுமே. இது நடத்தியாச்சா? தன்மணல் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துவீன். சூப்பர். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணியாச்சு. வந்துருங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கெறிந்து ஏறுவின். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கெறிந்து ஏறுவின், பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலுவின். ஓகேவா? படப்பமா. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கெறிந்து ஏறுவின். சரியா? இதுல ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் அப்படின்னு சொன்னா, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், நெறி, சமயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நாம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல இருக்கிற நல்ல விஷயத்த சொல்ல தெரிஞ்சவங்க, அதான் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள். வாதிகள்னா வாதாட தெரிஞ்சவங்க, உருபொருள்னா உண்மையான சரியான நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்க. ஒட்டிய சமயத்துனா தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த நல்ல விஷயங்களை, உண்மையான விஷயங்களை வாதிட, அதாவது சொல்லி வாதாட தெரிஞ்சவங்க. பட்டிமண்டபத்தை பாங்கறிந்து ஏறுவி. பட்டிமண்டபம்னா என்னது? பட்டிமன்றம். பாங்குனா பண்பு. பட்டிமன்றத்தோட பண்பு தெரிஞ்சுக்கோங்க. பட்டிமன்றத்தோட பண்பு என்ன? இங்க போகணும், நாம நல்ல விஷயம் சொல்லணும், அதை கேட்கிறவங்க அதை என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், அதுல இருக்க நல்லதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து திணிக்க கூடாது, அவங்கள புரிய வைக்கணும். சரியா? ஸோ அதான் சொல்றாங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுவி. ஒருவேளை நம்ம அங்க போயிட்டோம், பற்றாமாக்கள் தம்முடைய ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலுமின். பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும். பற்றாமாக்கள்னா யாரு? பிடிக்காம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தாங்க. நமக்கு பிடிக்காம ஏதோ 1 2 இருந்தாலும் நம்மளை பிடிக்காம ஒரு 10 20 இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்படி பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும், நம்ம பிடிக்காதவங்க யாராவது அங்க இருந்தா கூட என்னது, செற்றமும் கலாமும் செய்யாத அகலுமின். செற்றம்னா சினம், கலாம்னா போர் அப்படின்னு சொல்லுவாங்க, சண்டை. கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, அப்படியே அமைதியா விலகி வந்துருங்க. பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் சற்றமும் கலாமும் செய்யாத அகலுமே. சரிங்களா? அப்படியே என்ன பண்ணிருங்க, விலைக்கு வந்துருங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, அடுத்துங்க. முடிய போதுங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம்னா. பெரிய பாட்டுல பொறுமையா இருந்திருக்கோம்ல, சூப்பருங்க. வெண்மணல் குன்றமும் விரிபும் சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்வும் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளே நாளினும் நன்கறிந்தீர் என எப்படி சொல்றாரு பாப்பா பாருங்க. வெண்மணல் குன்றமும் விரிபும் சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்வும் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளே நாளினும் நன்கறிந்தீர் என என்ன சொல்றாங்க? வெண்மணல் குன்றம், அதாவதுங்க வெள்ள மண் எங்க குவிஞ்சிருக்கும்? ஆத்து ஓரத்துல, கடல் ஓரத்துல. இப்ப திருவிழா நடக்க ஒரு ஊருக்குள்ள அங்க ஆறு இருந்தா முதல்ல அங்கதானே போவோம், நம்ம தங்கி இருக்கனாலும் சூப்பரா இருக்கும்ல. அதனால வெண்மணல் குன்றம். இந்த மாதிரி வெள்ள மண்ணு குவிஞ்சு இருக்கக்கூடிய இடத்துலையும் விரிபோன் சோலையும் பூக்கள் இருந்திருக்கக்கூடிய பூஞ்சோலைகள், இந்த பூச்செடியா இருக்கக்கூடிய பூஞ்சோலைகள். ஓகே. தன்மணல் துருத்தி. தன்மணல் குளிர்ந்தது. துருத்தினா ஆற்று இடை மேடுன்னு சொல்லுவாங்க. இந்த குளம்லாம் பார்த்துட்டு போலாங்க, குளத்துக்குள்ள பாருங்களேன். ஓகே, கொஞ்சமா தண்ணி கிடக்கும்போது நடுவுல ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் உயரமா அப்படி இருக்கும். குளத்துக்குள்ள ஒரு இடத்துல அங்க ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு கிளப்ப குருவிகள்லாம் உட்காந்துருக்கும், பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல சில பேர் போய் தங்குவாங்க. அதுக்காக நிறைய தண்ணி இருந்தா அதை தாண்டி எல்லாம் போக மாட்டாங்க. குறைவா தண்ணி இருக்கு அப்படிங்கிற இடத்துல குறைவா தண்ணி கிடக்குது. அப்ப கொஞ்சம் தள்ளி போனோம்னா என்ன இருக்கு, பெரிய இந்த மண்ணு மேடு மாதிரி இருக்கு குளத்துக்குள்ளேயே. அதுல ஒரு மரம் இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படி லைட்டா கொஞ்சமா இந்த ஒரு முட்டி அளவு தான் தண்ணி இருக்கு, பெரிய குளம். அதுல வந்து அங்கங்க மண்மேடுகள், அந்த மண்மேடுல ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா தங்கி இருப்பாங்களே, அந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன சொல்லலாம், ஆத்துக்கு நடுவுல இது மாதிரி இருக்கும். இப்ப ஆத்துல வந்து வச்சுக்கோங்களேன்,
இந்த பாறைகள், கொஞ்சம் மண்ணு மேடுலாம் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துல போனா ஆத்துக்கு நடுவுல இருக்க அந்த மண் மேட்டு மேலேயோ பாறை மேலே ஏறி உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி மேடுகள். இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலயும் யார் இருக்கிறா அப்படின்னு பாருங்க. தாழ்பூந்துறைகள், மரம், மரத்துக்கு கீழே பூ விழுந்திருக்கு, அந்த மாதிரி இடங்கள் வச்சுங்க. பெண் மணல்கள் குவிக்கப்பட்ட இடங்கள், பூஞ்சோலைகள், ஆறு குளங்களுக்கு நடுவுல, நீர்நிலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த மேடுகள், அடுத்து பூக்கள் கீழே விழுந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள், இதெல்லாம் யார் இருக்கா? தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மக்கள் மாதிரியே வேஷம் போட்டு ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. நாளேழ் நாளினும், நாளேழ் 28 வாய்ப்பாடு எழுதியிருக்காரு பத்திலா. சித்திரை சத்தனர் எழுதியிருப்பாரு, நம்ம இவர் எழுதியிருப்பாரு, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. ஒரு பாட்டுல இருக்கும், 7 ஆண்டு இயற்றி ஈராறு ஆண்டில், ஈராறுனா 12, ஈராறு ஆண்டில் சூழ்கள மன்னருக்கு காட்டல் வேண்டி. அதாவது மாதவி வந்து 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி ஈராறு 12 வயசுல மன்னர் முன்னாடி அரங்கேற்றம் பண்ண போவாங்க. அதுல வந்து சொல்லுவாங்க ஈராறு. இவர் 4 சொல்லியிருக்காரு. சரி, 4 28 நாளும் நன்கருதினு, அதாவது ஒண்ணு இல்லைங்க, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 28 நாள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 28 நாள் இந்த மாதிரி நம்ம வந்து இந்திர விழா கொண்டாடுவோம், தேவர்கள் மக்கள்லாம் ஒன்னா சுத்துவாங்க, அதனால நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு யாரு இப்ப சொல்றானா, முரசறைஞ்சு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சொல்றாரு? ஒளிர்வாழ் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி. ஓகேவா? ஒளிர்வாழ் மரவர், அதாவது முரசு அறிஞ்சு சொல்ல வரும்போது 4 வகை படைகள் சுத்தி நிற்கும். அதான் படையெல்லாம் மொத்தவர் நிற்க மாட்டாங்க, ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரியா? ஒளிர்வாழ் மரவர் யாரு? வாழ் வீரர்கள், கையில வாழ் வச்சு சண்டை போடக்கூடிய வாழ் வீரர்கள். சரியா? வல்கரிஸ். தேர், தேர்ப்படை வீரர்கள். மான குதிரை, குதிரை. களிர்னா யானை. பாருங்க, காலாட்படை இருக்காங்க இல்லையா, வாழ் வச்சு சண்டை காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை. இப்படி 4 வகை படைகள் சூழ்தர 4 பக்கமும் வர, நடுவுல கண்முரசு இயம்பி. அது எனக்கு முரச கண்முரசுன்னு சொல்றோம்னா, முரசு இந்த மாதிரி இருக்குவாங்க. மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இதை பாக்குறதுக்கு சுத்தி ஒயிட், நடுவுல வந்து பிளாக் இல்லையா? இது பார்க்க கண்ணு மாதிரி இருக்கும்ல, கண்வெளி மாதிரி, அதனால அதுக்கு பேர் கண்முரசு. சரி, கண்முரசு இயம்பி என்ன சொல்றாரு? பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன். பாருங்க, உங்களுக்கு பசி தெரியும், பிணி நோய், பகைன்னா தெரியும் எதிரிகள். அதனால நம்ம ஊர்ல பசி, பிணி, பகை இதெல்லாம் நீங்கி, வசினா மழை, மழையும் வளமும் அதிகமாகணும்னு வாழ்த்தி அகநகர், அகநகர் அப்படின்னா நகரத்து உள்ள, இப்போ முரசறைஞ்சு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி நாம இந்திர விழா நடத்தணும்னா தேவர்கள் எல்லாரும் வருவாங்களா, சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்பட்டு நம்மளை பார்த்து வாழ்த்துவாங்க. இந்த ஊர்ல பசி பிணி பகை எல்லாம் நீங்கி வசையும் வளமும் சுரக்க, மழையும் வளமாவும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்படி நீங்க இந்திர விழா கொண்டாடணும்னு சொல்லி யாரு, முரசறைவும் சொல்லிட்டு போறாரு. சரிங்க, இதுல ஒரு விஷயம், இந்த 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா, பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளமும் சுரக்க. இந்த லைன் வந்து இப்ப நம்ம மணிமேகலையில பாக்குறோம். இந்த லைன் மணிமேகலையில இருக்கும், சிலப்பதிகாரத்துல இருக்கும். சரிங்க, மணிமேகலையில இருக்கும், சிலப்பதிகாரத்துல இந்த லைன் வந்து உண்டு. சரியா? அதனால கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாரும் பார்த்தோம், இந்த 2 லைன் மட்டும். 2 லைன் மட்டும். சிலப்பதிகாரம் மணிமேகலையில இந்த 2 லைன் மட்டும். ஓகே, அது பார்ப்பாங்க. இதுல இருக்க சின்ன சின்ன டீடைல்ஸ் பார்த்துருவோம். நம்ம இது பார்த்ததாங்க, மீனிங் எல்லாம் நம்ம அதுல உள்ள சொன்னதான், அது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸ்கூல் புக்ல இருக்கிற இலக்கண குறிப்புன்னு சொல்லியிருப்போம். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணுமைகள். வீதியும் கோட்டியும் நம்மளால எண்ண முடியல, வீதியும் கோட்டியும் 2 இது இருக்கு இல்லையா, ஒரே ஒரு உண்மை இருந்தா ஒற்றுமை, 2 உண்மை கொடுத்தனால எண்ணுமை. அடுத்து காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம், இது எல்லாமே 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயன் உடன்துக்க தொகை. 2ஆம் வேற்றுமை உறுப்பு நிறைய ஆள் வரும் இல்லையா, அப்போ காய்குலையால் ஆன கமுகு, அடுத்து பூக்கொடிகளால் ஆன வள்ளி, முத்துகளால் ஆன தாமம், இந்த மாதிரி. சரி, சாரி 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 ஐ சாரிங்க, ஐ இல்லையா, ஐ போகுது. காய்குலைகளை உடைய கமுகு,
பூக்கடியை உடைய வள்ளி, முத்துக்களை உடைய தாமம். சரிங்களா? ஐயோ சாரி. அடுத்து மாற்று மீன், பரப்பு மீன். ஆர்டர் போடுறோம். அப்ப என்னது? ஏவல் வினைமுற்றுகள். ஏவல் வினைமுற்று. நம்ம சொல்லிட்டோம்ல, அப்ப அந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்ம சொல்ல வேண்டியதான் நம்மளோட வேலை, சொல்லியாச்சு. ஏவல் வினைமுற்று. பரப்பு மீன், மாற்று மீன் அதெல்லாம் முடிச்சிருங்க அப்படி முடிச்சாச்சு. அடுத்து உரு பொருள். உரு அப்படிங்கிறது உரிச்சொல் வந்துடும். சோ உரு பொருள் பாதிகள் வந்து. அடுத்து தாழ் பூந்துறை வினைத்தொகை 3 காலமும் காட்டக்கூடியது. சரியா? தாழ்ந்த பூந்துறை, தாழ்ந்த பூந்துறை, தாழுகின்ற பூந்துறை, தாழும் பூந்துறை. அப்படி பார்க்கும்போது வினைத்தொகை. பாங்கு அறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. சரியா? பாங்கை அறிந்து ஐ மறைஞ்சு வந்திருக்கா? பாங்கினை அறிந்து, அதாவது பாங்கை அறிந்து ஐ மறைஞ்சு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகை. நண்பொருள், தன்மணல், நல்லுரை, மூதூர் இதெல்லாம் என்னது? பண்பு தொகைகள். சரியா? இந்த பாட்டுல என்ன இருக்கு தெரியுமாங்க? இந்த பாட்டு ஃபுல்லா மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா உண்மைதான் நிறைய இருக்கும். பாத்திருக்கீங்களா? இன்னுமே நிறைய இருக்கும் பாத்திருக்கீங்களா? இதுல இதை மட்டும் பார்த்துரும். ஐம்பெருங்குழுனா யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு ஒண்ணு. எண்பேராயம்னா யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்துருங்க. ஐம்பெருங்குழுனா யாரு? எண்பேராயம்னா யாரு? ஐம்பெருங்குழுனா யாரு? எண்பேராயம்னா யாரு? ஃபர்ஸ்ட் ஐம்பெருங்குழுல யார் இருந்தா யார் இருக்குன்னா அமைச்சர் இருப்பாரு, சடங்கு செய்விப்போர், அதாவது யாரு? அந்தனர் இருப்பாரு. சடங்கு செய்விப்போர்னா யாருங்க? அந்தனர் இருப்பாரு. படைத்தலைவர், 4 வகை படைகளுக்கு சேர்த்து மொத்தமா ஒரு தலைவர். தூதர். தூதர் யாரு? ஒரு விஷயத்த இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்ல போறது தூதர். அடுத்து ஒற்றர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அமைச்சர், சடங்கு செய்யக்கூடிய அந்தனர், படைத்தலைவர், தூதர், ஒற்றர். ஸ்பை. இவங்க 5 பேர் இருப்பாங்க. எண்பேராயம் யாருங்க இருப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஒரு கரணத்து இயலவர். கரணத்து இயலவர்னா எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது, அரசர் கூடவே இருப்பாரு. அவர் சொல்ல சொல்ல ஓலைச்சுவடிகளை எழுதக்கூடியவர். நம்ம ஸ்டெனோ பார்ப்போம்லங்க, அந்த மாதிரி. சரியா? கரணத்து இயலவர்னா இவர் தான். அதாவது அரசர் ஏதாவது ஆணை சொன்னார்னா அதை எழுதுறவர், ஓலைச்சுவடியில எழுதி கொடுக்கிறவர். இவர் தான் யாரு? கரணத்து இயலவர். அப்ப கர்ம விதிகள் யாரு அப்படின்னு சொன்னா, அரசர் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்க என்ன பண்றது, உள்ள வந்து செய்யறவர், இம்ப்ளிமெண்ட் பண்றவர். சரிங்களா? அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர். கர்ம விதிகள். அரசர் சொல்றதை எழுதுறது கரணத்து இயலவர். அரசர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்துறது, அதை கண்காணிக்கிறது என்ன? கர்ம விதிகள். கனக சுற்றம். ஒரு கனகம் அப்படிங்கிறது வந்து தங்கம். ட்ரெஷரியில வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கடை காப்பாளர், அந்த காலாட்படை வீரர்கள் அவங்களாம் இந்த மாதிரி இதுல ஒண்ணு. நகர மாந்தர், அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர். படைத்தலைவர் பார்த்தோம். அடுத்து யானை வீரர், அதுல ஒருத்தர். இவுளி மரவர். இவுளி மரவர்னா குதிரை வீரர். குதிரை வீரர். இவர் 2 விஷயம் சொல்றாங்க. ஒரு குதிரை வீரர். இவரை எதுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வேகமா போய் சொல்லிட்டு வர்றதுக்கு, இல்ல கேட்டுட்டு வர்றதுக்கு, குதிரை வேகமா போறவர்ல அதுக்காக ஒருத்தர் வச்சிருப்பாங்களாம். சரிங்களா? செய்தியை சொல்லி அனுப்புறதுக்கு, இல்ல தூது அனுப்புறது கூட வச்சிருக்கலாம். இப்ப இந்த பக்கம் 50 இந்த பக்கம் எண்பேராயம் அரசருக்கு உதவி பண்ணக்கூடிய. சில பேர்ட்ட வந்து 2மே இருந்திருக்கும். சில பேர்ட்ட ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க, சில பேர் 2 டீமையும் கூட வச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பார்த்தோம், மணிமேகலை பார்த்தோம். சரி, மணிமேகலை நேத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, இதை பத்தி பார்த்திருந்தோம். என்னங்க? ஆபத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்த பெண் தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? சிந்தா தேவி. சிந்தா தேவி அப்படிங்கிற பெண் தெய்வம் தான் ஆபத்திரனுக்கு வந்து அமுத சுரபியை கொடுத்தா சொல்லுவாங்க. ஓகே, அதற்கு சரி, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்க இவ்வளவு பெரிய பாட்டு இதுல கேட்ட கொஸ்டின் நிறைய இருக்குங்க. சொல்லலாம். பட்டிமன்றத்து பாங்கிருந்து ஏறுமின் நிறைய டைம் கேட்டாங்க கொஸ்டின். இந்த ஒட்டிய சமயத்து ஒரு பொருள்வாதிகள் பட்டிமன்றத்து பாங்கிருந்து ஏறுமின் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். அது மாதிரி நிறைய இருக்குது இதுல. அதனால கொஞ்சம் மணிமேகலை பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம்? சிலப்பதிகார மணிமேகலை காப்பியங்களை பார்த்துருக்கோம். நாளை கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்? சிவசிந்தாமணி பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. கிளாஸ் கவனிச்ச அனைவருக்குமே நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்க்கலாம்.